பக்தி கொடுக்குற அந்த எமோஷ்னல் அனுபவம் பெருசா இல்லை இந்த தியானம் யோகா அதில் கிடைக்கிற அந்த ஒரு அமைதியான அந்த அனுபவம் பெருசா சார்? எல்லா கோவில்களுக்கும் போகிறீங்க, எல்லா கோவில்லேருந்தும் உங்களுக்கு ஒரு விதமான அனுபவம் கிடைக்குது அப்படின்னா, எவ்வளோ நெருடல் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறீங்களோ, எவ்வளோ கஷ்டங்கள் நீங்கள் அதில் சந்திக்கிறீங்களோ, அவ்வளோ அனுபவங்களும் அவ்வளோ ஆச்சரியங்களும் அவ்வளோ அதிசயங்களோட பிறவிகளாக நீங்கள் மாற போகிறீங்க. கடவுள் என்னை மட்டும் கஷ்டப்பட்டால் தான் இங்கே ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் ஒன்று கிடைக்க போகுது. நிறைய பேர் என்னதுமா, நான் கோவிலுக்கு போகிறேன் சார், நிறைய கஷ்டப்படுறேன் சார், நான் சாமி கும்பிட்றேன் சார், அவன் சாமியே கும்பிடல சார், அப்படியெல்லாம் இல்லை. அவனுக்கு அந்த பக்குவம் ஏதோ ஒரு உணர்த்துது. கண்ணை மூடி உட்காந்தா போதும் சார், அதுக்கு நேரம் வரணும், இப்படி தான் வரணும், அப்படி தான் இருக்கணும். இல்லை, நீ எங்கே உட்காந்து சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு பொக்கிஷம் வருமானு வரும். இப்போ உங்களுக்கு மேஷ லக்னம், இப்போ 10 வருஷம் போகுதுன்னு வச்சுங்களேன், 9ல் கேது இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் சித்தர்களோ முனிகளோ ரிஷிகளோ உங்களை தேடி வருவாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பொதுவாக எல்லாரும் ஆரம்பத்தில் சின்ன வயசில் அப்படியே பக்கத்தில் இருக்க கோயிலுக்கோ இல்லை அம்மா அப்பா கூப்பிட்டு போகிற கோயிலுக்கோ போவாங்க. அங்கே சாமி கும்பிட்றத ஆரம்பிப்பாங்க. அப்படியே வளர வளர அவங்களுக்கு பக்தி அதிகமாச்சுன்னா அவங்களே சில கோயில்களை தேடி போவாங்க. அடுத்து அதுலேயே ரொம்ப டீப்பாக போய் இந்த திருமந்திரம் திருவாசகம் வாசிக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொன்று யோகா தியானம் அப்படி இறங்குவாங்க. சிலர் இந்த பத்ரிநாத் கேதார்நாத்னு அந்த ஆன்மீக பயணம் அதை நோக்கி போவாங்க. பக்தி கொடுக்குற அந்த எமோஷ்னல் அனுபவம் பெருசா இல்லை இந்த தியானம் யோகா அதில் கிடைக்கிற அந்த ஒரு அமைதியான அந்த அனுபவம் பெருசா சார்? ஏன்னா நம்ம இதுலேயே இவங்க சுகிசிவம் ஐயா சொல்லியிருப்பாங்க, ஆன்மீகம்ங்கிறது வீடு மாதிரி, பக்திங்கிறது ரோடு மாதிரி. நீ எப்போ அந்த பக்தியை தாண்டி ஆன்மீகம் வீட்டுக்குள்ளே போறியோ அப்போ தான் நீ உண்மையிலேயே கடவுள் அடைவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் பார்வையில் எது, அதை சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கரும்பு சாறு பிடிக்குமா வெல்லம் பிடிக்கும்? ரெண்டும் வெவ்வேறு வடிவம், ரெண்டுமே பிடிக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சார் நான் சாமி கும்பிட்றேன் சார், ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், நான் சார் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு பரிதவிப்பு இருக்குமான்னு இருக்கும். இந்த கரும்பு சாரவை அந்த பிழிஞ்சு எடுக்கும்போது அந்த சக்கைக்கும் அந்த சாருக்கும், ஏன்னா அப்போ தான் அந்த இனிப்புங்கிற ஒரு விஷயம் வருமா அப்படின்னா வரும். கடவுள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே இங்கே ஒரு விதமான தேடலும் தேவைகளும் நிறைய ஒரு அமானுஷ்யங்களும், சில நேரத்தில் அமானுஷ்யங்கள் கூட அந்த தேடல் தேவைகளை ஏற்படுத்தும். இது ஏதோ ஒவ்வொருத்தர் காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல இந்த கரும்பு சாரை நீங்கள் ருசி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஏன்னா இந்த கரும்பு சாரிலேருந்து தான் அந்த வெள்ளம் வருது. வெள்ளம் நேரடியாகவே வராது. இந்த வெளிமுகமாக உள்முகமாக அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். கூட வெளிமுகமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அது ஒரு உயிர் மாதிரி. அந்த உயிர் என்ன பண்ணுது அப்படின்னா, அவ்வளோ அழகாக அதை ரசிக்குது. அது எல்லா இடத்துலையும் இந்த மார்க்கத்தை, இப்போ இந்த பக்திங்கிற ஒரு மார்க்கத்தை என்ன பண்ணுது, அது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இந்த தேனீக்கள் எப்படி இந்த தேன் எடுக்குது, அவ்வளோ அழகாக அது பறந்து தேனீக்களை சேமிக்க மாரி சேமிக்கும். கஷ்டமான கஷ்டம்தான் இது. உடனே ஒரே நாளில் நடந்துருமா? நம்ம ஒரு தேடலில் ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறேன், ஒரு விஷயம் நடந்தோடனே அது முடிஞ்சிருமான்னு முடியாது. இது தொடர்ச்சி நம்ம திரும்ப அதுக்குள்ளே போயிட்டுருப்போம். காலம் கடந்து நம்ம பார்க்கும்போது இது ஒவ்வொரு படிநிலைகளாக மாறும்போது இதை விட இது நல்லாயிருக்கு, இதை விட நல்லா இருக்குது அப்படின்னா, அந்த வெள்ளத்தை அந்த கரும்பு சாரை என்ன பண்ணும், காய்ச்ச எப்படி அடித்து அது எப்படி வெள்ளமாக மாறும்போது எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் கரும்பு சாரை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுல தான் பயன்படுத்த முடியும். அது அப்படி தான் ஆனால் அந்த வெள்ளத்தை என்ன பண்ணலாம், எல்லா இடத்துலையும் தெதிக்கு வேணாலும், எப்போ வேணாலும், எப்போ தேவைக்கு எந்த ரூபத்தில் வேணாலும், நீங்கள் சக்கரை பொங்கலையும் போட்டுக்கலாம், இல்லை டீலையும் போட்டுக்கலாம், எந்த இடத்துல. ஏன்னா இது இந்த உள்முகமாக மாற நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து, இப்போ நீங்கள் எல்லா கோவில்களுக்கும் போகிறீங்க, எல்லா கோவில்லேருந்தும் உங்களுக்கு ஒரு விதமான அனுபவம் கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த எல்லா இடத்துக்கு போயிட்டு வந்தது பிறகு தான் நீங்கள் உள்முகம் உட்காருவீங்க. இல்லைன்னு உட்காரவே மாட்டீங்க. நீங்கள் முதல்ல போய் கண்ணை மூடிட்டு உட்காந்தா தியானம் வருமா, இல்லை ஒரு விஷயம் வருமானா, அது சும்மா நம்ம நடிச்சுக்கலாமே தவிர அது நான் தான் சொல்லலை. அது நீங்கள் எவ்வளோ நெருடல் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறீங்களோ, எவ்வளோ கஷ்டங்கள் நீங்கள் அதில் சந்திக்கிறீங்களோ, அவ்வளோ அனுபவங்களும் அவ்வளோ ஆச்சரியங்களும் அவ்வளோ அதிசயங்களோட பிறவிகளாக நீங்கள் மாற போகிறீங்க. நீங்கள் உடனே என்னதுமா, கடவுள் என்னை மட்டும் கஷ்டப்பட்டால் தான் இங்கே ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் ஒன்று கிடைக்க போகுது. கஷ்டப்பட எப்படி இது? ஏன்னா ஒரு இரும்பு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு நெருப்பில் போட்டு நல்லா காய்ச்சிட்டு ஒரு இரும்பு அடிக்கும்போது உங்களுக்கு தேவையான பொருளாக கத்தியா கடப்பாறையா ஒரு கோடாரியாக எடுத்துக்கலாம்.
அந்த வெப்பத்தில் காய்ச்சவே இல்லை. நீங்கள் போட்டு சம்பட்டியால் ஓங்கி அடித்தா இது கை தான் வலிக்கும். ஆமாம். அந்த இரும்பு எதுவும் வளையுமா என்ன? நிறைய பேர் என்னதுமா, நான் கோயிலுக்கு போகிறேன் சார், நிறைய கஷ்டப்படுறேன் சார், நான் சாமி கும்பிட்றேன் சார், அவன் சாமியே கும்பிடல சார், அப்படியெல்லாம் இல்லை. அவனுக்கு அந்த பக்குவம் வந்து ஏதோ ஒரு உணர்த்துது. அவன் வெளிமுகமாக உள்முகமாக உங்களுக்கு தெரியாது பாருங்களேன். காலையிலேயும் சாயங்காலம் வரையும் உட்காந்து கடவுளை வந்து அப்படியே ஆச்சரியமாக இருக்குது அது உள்ள. அதை விட்டு வந்து நீங்கள் உள்முகமாக மாறுவதற்கு நீங்கள் வெளிமுகமாக தேட தான் வெளிமுகத்திலேருந்து வரக்கூடிய எல்லா அனுபவங்களும் ஆச்சரியங்களும் ஒரு நாள் உள்ளுக்குள்ளே வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உட்காந்து கண்ணை மூடி உட்காந்தா போதும் சார். அதுக்கு நேரம் வரணும், இப்படி தான் வரணும், அப்படி தான் இருக்கணும் இல்லை. நீங்கள் எங்கே உட்காந்து சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு பொக்கிஷம் வருமானு வரும். இதை வந்து இதை அனுபவிக்கும் போது தான், அதுக்கு தான் எப்பயுமே வந்து அது உள்முகமாக வரும்போது தான். இது வெளிமுகமாக பார்க்கும்போது ஏதோ எல்லா புற இடத்துலையும் நம்ம வெளியில் தேடிக்கிட்டு இருப்போம். உள்ளூரில் இருக்கும்போது அந்த அமைதியும் ஆனந்தமும் என்னென்னா போதும். அந்த தேடலும் தேவையும் என்ன பண்ணுது, அப்பாடா அப்படின்னு ஒரு நிகழ்வு வரும். இதுதான் நல்லது, இதுதான் அப்படின்னு வராது. இது ரெண்டுமே வந்து ஒன்பின் ஒன்று தான் வருமே தவிர உடனே இது அப்படியே நடந்துடுமான்னு பார்த்தா நடந்துடாது. அதை விட்டு இது வந்து நீங்கள் அனுபவித்து தான் அந்த நிலைக்கு வரணும். வெளிமுகமாக அனுபவிச்சாதான் உள்முகமாக ஆனந்தமாக அடைய முடியுமே தவிர இல்லை நான் அனுபவிக்கவே மாட்டேன் அப்படின்னா நீங்கள் கடைசி வரையும் அந்த ஒரு ஆனந்தத்தை அவங்களால் வாங்க முடியுமான்னு முடியாது. இப்படி தான் இதை வந்து இது என்னைக்காச்சும் ஒரு நாள் புரியும் போது தேடலும் நின்றுடும், தேவைகளும் நின்றுடும். அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக வந்து அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அது. அதை நம்ம என்ன சொல்லுவோம், வெறுமனே அப்படின்னு சொல்லுவோம், வெறுப்புன்னு சொல்லுவோம், என்னடா இது போதும்னு சொல்லுவோம், நல்லது அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் அப்படி ஒரு என்னடா முக்தி நிலையில் பேசுகிறானேன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது உள்முகமாகவே அவனுடைய கடவுளுடைய அந்த ஆன்மீகம் வந்து அப்படியே ஒரு பொக்கிஷமாக ஒரு விருட்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதுக்குள்ளே. அது அவங்கவுங்க பார்வையில் உணர்ந்தால் நல்லது. அதை விட்டு தேடலும் தேவையும் நிற்கும்போது உண்மையிலே அந்த ஆனந்தம் வந்து பெருகும். இப்போ இந்த தேடலும் தேவையும் சொன்னீங்கல்ல சார், ஜோதிட அந்த கணக்குகள் மூலியமாக அதை அறிய முடியுமா? நல்லா முடியும். இப்போ உங்களுக்கு மேஷ லக்கணம் இப்போ 10 வருஷம் போகுதுன்னு வச்சுங்களேன், 9ல் கேது இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் சித்தர்களோ முனிகளோ ரிஷிகளோ உங்களை தேடி வருவாங்க. ரிஷப லக்கணம் மகரத்தில் கேது, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு எப்போ அதை செய்ய உங்களை ஆட்டி படைப்பார் ஒருத்தர். என்னடா அந்த ஆட்டி படைக்கிறானே வந்து அவன் தான் உங்களோட குரு. அடுத்து மிதுன லக்கணம் கும்பத்தில் குரு, நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போகும்போது ஒருத்தரை சந்திச்சிருப்பீங்க. மிதன லக்கணம் 9ல் குரு இருந்தால் நீங்கள் ராமேஸ்வரத்தில் ஒருத்தர் சந்திச்சிருப்பீங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களை அறியாமல் ஒருத்தர் சந்தித்தேன் சார், இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவார் அவர். நீங்கள் யாருன்னு தெரியாது, அவர் யாருன்னு தெரியாது, நீங்கள் கேட்க உள்ள டோக்கனும் போடல, பணமும் கொடுக்கல அவனுக்கு. எப்படி நீங்கள் எனக்கு அது பெரிய ஆச்சரியம். மிதன லக்கணம் 9ல் அதாவது கும்பத்தில் கேது இருந்துச்சு வச்சுங்களேன், ராமேஸ்வரம் 9 அனுபவம் கிடைக்கும். அதே லக்கணம் வந்து கடக லக்கணம் 9ல் கேது இருக்கணும். எங்கே மீனத்தில் கேது இருந்து ஏதாச்சும் நீர்நிலைகளில் ஒருத்தர் சாமியார் மாரி யாரோ ஒருத்தர் இல்லை வயசானவர் பார்த்து போ அப்படிம்பார், மெதுவாக போகணும்பார், நீ இப்போ வந்து வேகமாக போகாத அப்படிம்பார். அது உங்களுக்கு ஒரு ஏன்னா நீங்கள் மனிதனாய் பிறந்தால் நீங்கள் என்ன வேணாலும் இருங்க, நீங்கள் பிறப்புலேருந்து கடைசி காலம் வரைக்கும் இந்த நிகழ்வுகளை ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிச்சே தீரணும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது எப்போ அப்படிங்கிறது தான் ஜோதிடம். நீங்கள் ஜோதிட கிரகம் இல்லாமல் நீங்கள் இங்கே அனுபவிக்கவும் முடியாது, நீங்கள் ஆச்சரியப்படவும் முடியாது. இப்போ எனக்கு கேது 8ல் இருக்குது, அப்படி கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பேன். ஆனால் அவ்வளோதான். கேது 9ல் இருக்குது, கண்ணை திறந்துட்டு உட்காந்துருப்பேன். ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஜோதி என்ன பண்ணும், அப்படியே கொழுந்து விட்டு அழகாக எரியும். ஒருத்தரை பார்த்தாங்கப்பா, என்னப்பா இந்த பையனுக்கு ஆரம் சூப்பராக இருக்குது, இந்த பையன் சூப்பராக இருக்கான், இந்த பையன்ட்ட ஏதோ ஒன்று இருக்குப்பா, இந்த பையன்ட்ட அப்படி நீங்கள் பார்த்தோன்னே ஒரு பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க, பார்த்தோன்னே அவனுக்கு பிடிக்கும் பாருங்கள், பார்த்தோன்னே அவனுக்கு வைப்பா நம்ம அவர் பேச மாட்டார், சிரிக்க மாட்டார், ஆனால் அவரை பார்த்தோன்னே ஏதோ ஒன்று இருக்கு அவன்கிட்ட அப்படி சொல்கிறோம்ல. நீங்கள் அதே 8ல் இருக்குன்னு வச்சிங்களேன், அப்படியே தாட்டியும் கீட்டியும் மீசையும் அப்படியே பழமாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெருசாக இருக்கும் இருப்பார். அவரை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, அவர் கேட்கவே மாட்டீங்க, அவர்கிட்ட சொல்லவே மாட்டீங்க. கிரகம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது எந்த ரூபத்துலேயும் உங்களுக்கு வந்து படைச்சிடும். அதே சிம்ம லக்கணம் 9ல் கேது, மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு சித்தரோட சிவசமாது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். அதே கன்னி லக்கணம் ரிஷபத்தில் இருக்கக்கூடியது நல்ல பெரிய கடை வீதி இருக்குது பாருங்கள், கடை வீதியில் ஒரு சித்தரோட சிவசமாது இல்லை கடை வீதியில் இருக்கக்கூடிய கடை ஒருத்தர் வச்சுருப்பார், தள்ளுவண்டி வச்சுட்டு இருப்பவன் என்ன சொல்லுவான், உனக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படிமா. எவனுக்கோ ஒருத்தர் சொல்வார் அவர், ஆனால் நம்ம போகும்போது நம்ம காதில் விழுவோம். அப்போ என்ன பண்ணுது, எப்பா இந்த வேலை வேண்டாம் பேசாமல் அமைதியாக இருந்தோம். இது எங்கேயோ ஒரு வார்த்தைகள், இது ஏன் நான் காதில் வாங்கணும், யாரோ பேசுகிற வார்த்தை நான் ஏன் காதில் வாங்கணும்,
அப்போ கன்னி இலக்கணம் 9ல் கேது இருக்கும்போது என்ன பண்ணணும், கடைவீதியில் கூடி சித்திரோட சிவசமாதி. அதே வந்து துலா இலக்கணம் 9ல் கேது பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெரிய ஐடி கம்பெனி இருக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா குளம் பெரிய வந்து சிவன் கோவில் சம்மந்தப்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சித்தரோட சிவசமாதி இருக்கும். அந்த கோவிலுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு வழி பிறக்கும். விருச்சிக இலக்கணம் ஒரு ஆத்தங்கரை ஓரமாக ஒரு நீண்ட ஆறாக ஓடும், அதுக்கு பக்கத்தில் ஒரு சித்தரோட சிவசமாதி இருக்கும். அதே தனுசு இலக்கணம் பெரிய பார்த்திங்கன்னா ஒரு பெரிய 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 பங்களா பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும், அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சித்தரோட சிவசமாதி இருக்கும். அதே வந்து மகர இலக்கணம் நிறைய கடைகளும் நிறைய கூட்டம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்தரோட சிவசமாதி இருக்கும். அதே கும்பலக்கணமாக இருக்கும்போது அதே பார்த்திங்கன்னா ஒரு பள்ளமான இடத்துல அந்த சித்தரோட சிவசமாதி இருக்கும். அப்படிலாம் நீண்ட தூரத்தில் ஒரு பார்த்திங்கன்னா வெட்ட வெளிச்சத்தில் அந்த ஒரு நிகழ்வு இருக்கும். அதே மீன லக்கணம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் மலையோட சம்மந்தப்பட்டது 2 மலை 3 மலை சம்மந்தப்பட்ட இடத்துல மலையோட அடிவாரத்தில் அது சித்தரோட சிவசமாதி இருக்கும். இப்படி போன இடத்துக்கு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணுவார், நம்மள அறியாமல் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருக்கும். எல்லாமே ஜோதிடம் சம்மந்தப்பட்டதான். இப்போ இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தாலே தெரியுமா? தெரியும் தெரியும் தெரியும். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க நடக்க போகிறத வந்து ஒரு பிரதிபலிப்பாவோ ஒரு கண்ணாடியாவோ தான் ஜாதகம்ங்கிறது காட்டும், அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லுவீங்க. அப்போ ஜோதிடத்தை வந்து காலக்கண்ணாடியோட பிரதிபலிப்புன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் எதாக இருந்தாலும் அந்த ஜோதிடம் இல்லாமல் நீங்கள் எப்படி வெளியில் வர முடியும்? நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் இருக்குன்னு தான் கேட்பேன். நீங்கள் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா இவ்வளோ கிலோமீட்டருக்கு இவ்வளோ நேரத்தில் போகணும், இப்படி வண்டியில் போகணும், இவ்வளோ பெட்ரோல் வேணும், இவ்வளோ டீசல் வேணும், இவ்வளோ நேரம் வேணும்னு நம்ம கேட்குறோம்ல. ஒரு சின்னதாக பயணத்துக்கே நம்ம இவ்வளோ தூரம் யோசிக்கிறோம். சார் 500 தான் சார் பணம் இருக்குன்னு ஒரு 1000 ரூபா கொடுங்க சார், நான் இவ்வளோ தூரம் போகணுட்டு வரணும். அப்போ இவ்வளோ தூரம் போகணும், இவ்வளோ நேரம் ஆகும், இவ்வளோ செலவாகும் அப்படின்னு மட்டும் நம்ம சாதாரண ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் பயணத்துக்கு மட்டும் நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம்ல. நம்ம வாழ்க்கை பயணத்தை என்ன மெஷர்மெண்ட் வச்சுருக்கீங்க, எவ்வளோது என்ன எங்கே போக போகிறோம், எப்படி போக போகிறோம், யார் மூலம் போக போகிறோம், என்ன வச்சுருக்கோம் கையில் வச்சுருந்த உடம்பு, இந்த பணம் இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த உடம்பு. எவ்வளோ தூரம் போகும் அந்த உடம்பு தெரியாது. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியாது. என்ன அனுபவிக்க போகிறேன் தெரியாது. எது என் பாதை, எந்த பாதையில் போனால் நல்லது தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நான் தான் ஜெயிச்சிட்டேன், நான் தான் பண்ணிட்டேன், நான் தான் பெரிய ஆள், நான் தான் சின்ன ஆள், நான் என்னென்ன பண்ணிட்டேன். என்ன பண்ணோம், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பெரிய மெக்கானிக்கல் படிக்க வேண்டிய நீங்கள் இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் படிக்கிறீங்க. எலக்ட்ரிக்கல் படிக்க வேண்டிய பையன் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் படிக்கிறாரு. அதுதான் சொல்கிறல்ல, எல்லாமே உங்களுடைய ஆசைகள் வந்து முடிவெடுக்குது. சில இடத்துல தேவைகள் முடிவெடுக்கும். உங்கள்கிட்ட பணமே இருக்காது. சார் பணமே இல்லை சார், என்னால் பிஇ மெக்கானிக்கல் சேர முடியாது சார், நான் பிஇ டிப்ளமா மெக்கானிக்கல் சேர்ந்துக்கலாம் சார், இது தேவை. உங்கள்கிட்ட இல்லை, அப்போ என்ன பண்ணணும் சார், என்கிட்ட 20,000 தான் சார் இருக்குது, அப்போ 20,000 ரூபாய்க்கு நான் ஒரு பாலிடெக்னிக்கில் சேர்ந்துக்கலாம். அங்கே தேவை அவ்வளோதான். அங்கே தேவை அங்கே என்ன பண்ணுது, உங்களை வந்து வழி நடத்துது உங்கள் கடவுள். என்ன பண்ணுது, கிரகம் என்ன பண்ணுது, எப்பா நீ வந்து டிப்ளமா தான் படிக்கணும். இங்கே என்ன பண்ணுது, ஆசை என்ன பண்ணுது, ஏப்பா என் பிள்ளைய இப்போ டிப்ளமெல்லாம் படிக்க மாட்டேன், 2 லட்ச ரூபா இருந்தாலும் நான் காசு கடன் வாங்கினாலும் படிக்க வைப்பேன் என் பிள்ளைய. அப்போ என்ன பண்ணணும், 2 லட்சம் கடனும் வந்துடும், பொருத்தமில்லாத படிப்பும் வந்துடும். இந்த டிப்ளமோ படித்த மெக்கானிக்கல் படித்த போய் வேலைக்கு விடுவான், உத்திரமாக இருக்கும் பாருங்கள். அதே அங்கே பார்த்தீங்கன்னா பிஇ படித்த பையன் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னமும் வேலை தேடுறேன்னு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் படிப்பு அதிகமாகிட்டே இருக்குது, மாணவர்கள் அதிகமாகிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே வேலை அதிகமாக தானே இல்லை. வேலை அதே வேலை தான், அதே 1500 பேர்னா அதே 1500 பேர் தான். ஆனால் இங்கே இந்த வருஷம் 1500 பேர், அடுத்த வருஷம் 1500 பேர், அடுத்த 3 வருஷத்தில் 4500 பேர் வந்துட்டாங்க. ஆனால் அங்கே 1500 பேர் தான் எடுக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே ஆசைகளும் தேவைகளும் முடிவெடுக்குது. அதோடு நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஜோதிடம் மட்டும் நீங்கள் அதுக்கு தான் எல்லாத்தையும் ஜோதிடம் தெரிஞ்சிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் கூட, என்றைக்கோ ஒரு நாள் உங்கள் மெஷர்மெண்ட்டை பாருங்கள், உங்கள் கால கண்ணாடியை, உங்கள் கால கணக்கை, உங்கள் இந்த பிரம்மன் சொல்கிற ஒரு பிரம்மசோடின்னு சொல்கிற பிரம்மன் எழுத்த இந்த கடவுளுடைய மொழியை, கடவுளுடைய கணக்கை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது வரைக்கும் நான் இதுதான் நீங்கள் 5வது வயசில் 6வது வயசில் ஜோதிடத்தை பற்றி சொல்லி விடுவோம். கிரகம் என்ன பண்ணும், நட்சத்திரம் என்ன பண்ணும், வாழ்க்கை எப்படி வழிகாட்டும், பாவங்களை எப்படி வழிகாட்டும், நண்பர்களோடு எப்படி பழகணும், படிப்பு எப்படி படிக்கணும், படிப்புன்னா என்ன, நண்பர்கள் என்ன, படிப்புக்கும் நண்பர்களுக்கும் எவ்வளோ தூரம். ஏன்னா இங்கே படிக்கக்கூடிய இடத்துல தான் இங்கே வாழ்க்கையை மாறுது. உங்களோட நானும் சேர்ந்து நானும் டிப்ளமா சேர்றேன். ஆமாம், நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்டு சொல்கிறேன்
எங்கள் கேங் அதை படிக்க போகுது நானும் போகிறேன் அப்படின்னு தான் போவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் மட்டும்தான் அதில் வேலைக்கு போவாங்க, மற்ற 4 பேருமே அங்கேயே இருப்பாங்க. அது தெரியாமல் நீங்கள் போகிற போது எங்கே எப்படிங்க போக முடியும்? உங்களுக்கு அது செட் ஆகும், எனக்கு அது செட் ஆகும். நீங்கள் எப்படி அது செட் ஆகும் நீங்கள் நினச்சிங்க? நான் முன்னாடி கூட சொன்னேன்ல, நீங்கள் போகிற கோயிலுக்கு நான் போகலாமான்னு, போகக்கூடாதுன்னு சொன்னல. அது மாதிரி தான் நீங்கள் போகிற போதை நீங்கள் மெக்கானிக்கல் நல்லா இருக்குது, உங்களுக்கு சிவில் நல்லா இருக்குது, விஸ்காம் நல்லா இருக்குது. நான் போய் விஸ்காம் படித்தேன், அது வராதில்ல. அதுட்டு தான் இந்த காலக்கண்ணாடி தெரியாமல், காலங்களை தெரியாமல் நீங்கள் இந்த ஆன்மீகங்கிறது இன்றைக்கி வரைக்கும் வந்து முதல் படியே ஜோதிடம் தான். ஜோதிடத்தை தெரிஞ்சாதான் இந்த ஆன்மீகங்கிற ஒரு விஷயமே புரியும். ஆன்மீகத்தை தெரிகிறதுக்கு ஜோதிடம் தான் வழி. நன்றி.